த்ரோட் ஆனால் எனக்கு அது சாப்பிட்றதுனால எனக்கு இந்த த்ரோட் பாழாயிடுச்சு அப்படின்றதுலாம் இல்லை சார். என்னோட ஹெல்த்துக்காக அது எல்லாமே லக்ஷ்மணனோட ஐடியா தான் சார். அது எல்லாமே அவரோட ஐடியா தான். அவர் 36 ஹவர்ஸ் பண்ணும்போது நகமும் சதையும் மாதிரி சார். அதாவது நான் அப்படி ஒரு பிரதர் லவ்வை வந்து நான் பார்த்ததே கிடையாது சார். அவங்க இரட்டையர்கள். இது ஏன் நீ பண்ண, இது நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது, நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்ற டிஸ்கஷன்லாம் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு சார். கடன் தொல்லையினாலதான் அவரால் சொல்லிக்க முடியாது போயிட்டாருன்னு செய்தி சார். கடன் எல்லாருக்கும் தான் சார் இருக்கு. கடன் எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு இல்லை. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் எல்லாருக்கும் இருக்கு சார். ஆனா எனக்கு அவர் மேல இருக்க மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. நான் கலைமாமணி வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து போய் அவர்கிட்ட தான் காமிச்சேன். அந்த மாதிரி கலைமாமணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோட வளர்ச்சியில ரொம்ப சந்தோஷப்பட்டவர் அவர். அவங்க ஃபேமிலியும் நினைக்கல. போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்படி ஆவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு செகண்ட் நினைச்சிருந்தேன். இந்த பக்தி பாடல்களை பொறுத்தவரை கேபி சுந்தராம்பாள், பெங்களூர் ரமணி அம்மா, இந்த மாதிரி பல பாடகிகள் பாட்டா ரொம்ப அற்புதமா பாடுறீங்க. அப்படியே பாருங்க. ஏன் இதெல்லாம் நீங்க ரீக்ரியேட் பண்ணி பழைய ஜாம்பவான் மாலதியின் குரலில் அப்படின்னு ஏன் நீங்க பண்ணக்கூடாது? ஏன் பண்ணல? அது ஆக்சுவலா ஒரு ஐடியா இருந்தது சார். முன்னாடி இருந்தது எனக்கு பண்ணணும். அதாவது எல்லாரோட குரல்லையும் ஒரு பாட்டு எடுத்துட்டு ஏதோ அவங்களோட ஹைலைட்டோ அதை எடுத்துட்டு ஒரு 5-6 பாட்டு நம்ம வந்து ஒரு ஆல்பமா பண்ணணும்னு. அதுக்கப்புறம் இந்த ராயல்ட்டி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் வந்துருச்சு சார். ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு பண்ணதுக்கப்புறம் யாராவது ஏதாவது தடை சொன்னாங்கன்னா அது சரியா வராதோ அப்படின்றதுனால. இப்போ நான் எம்எஸ் பாப்புலரைஸ் பண்ண பாட்டை வந்து இன்னொருத்தர் பாடுறாங்க. இன்னும் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. கச்சேரி மேடைகளில் சொல்றேன், கர்நாடிக் கச்சேரி மேடைகளில். அது மாதிரி இதுல என்ன, அதாவது நீங்க அதே பிஜிஎம் இல்ல கச்சேரியில பாடும்போது பிரச்சனை இல்லாம இருக்கலாம் சார். பட் அது ஒரு ஆல்பமா பண்ணும்போது ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணும்போது பிரச்சனை. மார்க்கெட்டிங் பண்ணும்போது யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா உங்களால மட்டும் அது முடியும், மற்றவங்களால முடியுமான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா நீங்க மனசு வச்சா அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணலாம். சார் அந்த இது ஒரு பாடல் நல்ல ஒரு விஷயமா எடுத்துட்டு நான் பண்றேன் சார். கண்டிப்பா பண்றேன் சார். கேபிஎஸ் அம்மா பாடும்போது ஒரு 2 பாடகிகள் தான் சார் அவங்க குரல் எடுத்து பாடுவாங்க. சங்கீதான்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கோவை கமலா அம்மா இருந்தாங்க. கோவை கமலா அவ்வளவுதான். அவங்க தான் வந்து கேபிஎஸ் அம்மா பாட்டு நிறைய பாடல்கள் பாடுவாங்க. அதுக்கப்புறம் சங்கீதா பாடினாங்க. அதை பார்த்துட்டு தான் என் கணவர் வந்து இந்த குரல் எடுத்து பாட சொல்லி எனக்கு சொன்னது. பட் கடவுள் இதில் வந்து அருளால் எனக்கு அந்த குரல் ஓரளவுக்கு அமைஞ்சுது. அந்த அம்மாவோட பாட்டு வந்து ஹை பிச். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ் எனக்கு. இந்த அம்மா குரல் எடுத்து பாட பாட எனக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு என்னோடய வாய்ஸ். அந்த குரல் வந்து சார் பாடும்போது நிறைய பேருக்கு வந்து பயப்படுவாங்க. த்ரோட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் துணிஞ்சு நான் எடுத்து பாடினேன். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க எடுத்து பாடுறாங்க. பட் ஓப்பனாக பாடுறாங்களா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக பாடுறாங்க. நம்ம வந்து இந்த ஓப்பன் வாய்ஸில் பாடுறதுனால நமக்கு கொஞ்சம் அது மக்களோட அங்கீகாரமும் அதில் கிடைச்சதுனால நம்ம பாட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சொன்னதை ஒரு நல்ல ஒரு இதுவாக எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக அதை ஒன்று பண்ணுறேன். சரி, நீங்கள் வாய்ஸ் வந்து இவ்வளோ ஹை பிச் பாடுறீங்க, உங்கள் வாய்ஸ் ட்ரெயின் ஆகுது. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் பயிற்சி எடுத்துக்கிறீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்ததில்லை. இப்போது கொஞ்சம் என்னென்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜும் கொஞ்சம் காரணத்தினால நமக்கு பாடினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது அந்த ஹை பிச் பாடினதுக்கப்புறம். ஏன்னா இப்போ பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு சார். முதல்ல இருந்ததை விட இப்போ எல்லாமே கொஞ்சம் கூடுதலாகிடுச்சு சார். வெயில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்குது, மழை பார்த்தீங்கன்னா கூடுதலாகிடுச்சு, அதே மாதிரி பனி பார்த்தீங்கன்னா கூடுதலாக. நாங்கள் வந்து பப்ளிக் ஷோலாம் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பனிலாம் இறங்குறதுனால த்ரோட் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ ஃபுட்டும் கொஞ்சம் எல்லாம் மாறி இருக்குல்ல சார். குரலுக்காக நீங்கள் எதுவும் தனி பிரத்யேகமாக எதுவுமே பண்ணதில்லை சார். ஐஸ்கிரீம்லாம் எஸ்பிபி மாதிரி எப்போ வேணா சாப்பிடுவேன் சார். எல்லாமே சாப்பிடுவேன் சார். பட் இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். மேபி அந்த ஏஜ் காரணமாகவா இல்லை த்ரோட். ஆனால் எனக்கு அது சாப்பிட்றதுனால எனக்கு இந்த த்ரோட் பாழாயிடுச்சு அப்படின்றதுலாம் இல்லை சார். என்னோடய ஹெல்த்துக்காக நான் வெயிட் போடுறோம், நம்ம கொஞ்சம் சுகர்லாம் கொஞ்சம் இனிமேல் கண்ட்ரோல் ஆகிடணும் அப்படின்றதுனால. எனக்கு சுகர் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றதுனால வேணால் நான் சில விஷயங்கள் குறைச்சிருக்கேன் சார். நான் லாஸ்ட் வீக் கூட 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சார். ஸோ அதெல்லாம் அது மைண்ட் செட் தான் சார் நம்மளுக்கு. அது சரி. ஒரு காலத்தில் ஏவி ரமணன், ராம்ஜி இப்படி பெரிய இசைக்குழுக்கள்லாம் இருந்தது. அப்போ எப்படி புயல் மாதிரி உங்கள் லக்ஷ்மண் ஸ்ருதி உள்ளே வந்தது? லக்ஷ்மண் வந்து காலேஜில், அப்போ பிரசிடென்சி காலேஜில் வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு இசைக்குழு சார் அது. அப்போது லக்ஷ்மண் வந்து அவர் வந்து காம்பேராக தான் போயிருக்கார் அதில். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் இதெல்லாம் வரும்போது யார் எடுத்து நடத்துறதுன்ற ஒரு இது வரும்போது இவர் லக்ஷ்மண் அப்போ லக்ஷ்மண் ஸ்ருதின்னு வைக்கல, ஸ்ருதின்ற மாதிரி அந்த இசைக்குழு எடுத்து தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு. எத்தனை வருஷம் முன்னாடி? 86ல்.
ஸோ அப்போ அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த அந்த பீரியடு. காலத்துல சிங்கப்பூர் குமார்னு ஒரு குரூப் கூட நல்ல பாப்புலரா போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஊர் ஆஹா. சைடுலாம். இல்ல சார். அப்போ வந்து இசைக்குழுன்னு பார்த்தீங்கன்னா, உமாரமணன், ஏ.வி. ரமணன் சாரும், அப்புறம் ராம்ஜி, நம்ம ராம்ஜி சாரு, அப்புறம் சிவராஜ் ஆனந்த்ன்னு சொல்லிட்டு ஆனந்த். அவங்க, ஆமாமா. அவங்க இசைக்குழு. அப்புறம் இவங்க கமலா காமேஷ் அவங்க ம். ஹஸ்பண்ட் இருந்தார் இல்லைங்களா? ம், ம். அ அவங்களோட இசைக்குழு. இது மாரி ஸ்ரீதர் நவராக் சார். இவங்கலாம் ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க சார் அப்போ. அப்ப இவங்க யங்ஸ்டர்ஸா வரும்போது அந்த ஒரு துடிப்பு இருக்கும்ல சார். கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க. ஏதாவது ஒரு புதுமை பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அது மாரி. அப்புறம் கமல் சார வர வச்சு இனாகுரேஷன் பண்றது. இப்படி நெறைய விஷயங்கள் புதுசா பண்ணும்போது, மக்கள் கிட்ட அந்த புதுமை தானே சார் கொஞ்சம் அது எப்படி எதிர்பார்ப்பாங்க. நீங்க கரெக்ட்டா பேசுறீங்க? எஸ்பிபி பாடல் மட்டும், சோக பாடல்கள் மட்டும், இப்படி ஒண்ணு ஒண்ணு கான்செப்ட் எப்படி உருவாக்குறீங்க? அது எல்லாமே லக்ஷ்மணனோட ஐடியா தான் சார். அது எல்லாமே அவரோட ஐடியா தான். அவரு 36 ஹவர்ஸ் பண்ணும்போது சொல்லும்போது கூட, நாங்கலாம் வந்து ஒரு மாரி காமெடியா தான் அவர பார்த்தோம். அது எப்படி பண்ண முடியும்? 36 மணி நேரம் நம்மளால எப்படி தொடர்ச்சியா கச்சேரி பண்ண முடியும்? அப்படின்னும்போது அத நடத்தி காமிச்சாரு. அதுதான் சார் டைரக்டர்லாம் ஓ! இருக்காங்கல்ல சார். அவங்க கற்பனையா நினைக்கிறது தானே சார் இது யார் காட்சியா கற்பனை? எடுத்துட்டு வராங்க. ராமன் கற்பனையா இருக்குமா? லட்சுமணன் 2 கற்பனை? பேரோட சார். 2 பேருமே இவரு சொன்னா பார்த்தீங்கன்னா, அவரு ஏத்துப்பாரா? ராமன் ஏத்துப்பாரா? நகமும் சதையும் மாரி சார் அவங்க. ம். அதாவது நான் அப்படி ஒரு பிரதர் லவ்வ வந்து நான் பார்த்ததே கிடையாது சார். அவங்க ம். இரட்டையர்கள். நான் கூட பயணிச்சதுனால, அவங்களோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த பிரதர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங். இவரு நெனைக்கிறத அவர் செயலாக்குவாரு. துவாரு. நீங்க சொல்றப்பலாம் இதெல்லாம் சாத்தியம் இல்லப்பான்னு சொல்ல மாட்டாரு. அண்ணன் சொன்னா தம்பி வந்து அண்ணன் சொன்னா தம்பி கேட்டுப்பாரு. தம்பி சொன்னா அண்ணன் கேட்டுப்பாரு. செய்யலாம் அப்படின்ருவாரு. ஆமா. இவரு சொல்லுவாரு. இவரு வந்து அவர் பேர சொல்லி, "இது பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. இது பண்ணலாமா?" அப்படின்னுவாரு. சரி அதுக்கான அடுத்த வேலைகள் ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிதான் 36 மணி நேரம் நம்ம பண்ணது. நீங்க சொன்ன அந்த எஸ்பிபி ஹிட்ஸ், யேசுதாஸ் அவர்கள் ஹிட்ஸு, ம். கமல் ஹிட்ஸு, ரஜினி ஹிட்ஸ் இப்படி அப்படி வந்தது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு இதுவா ஒரு சென்னையில் திருவியாருன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா அது லைட் மியூசிக்குக்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்ல சார். அத வந்து சென்னையில் திருவியாருன்னு சொல்லிட்டு அத ஒண்ணு எடுத்துட்டு ஆமா. அது வந்து பெரிய அத பண்ணாங்க. விளம்பரம் பண்ணீங்க. அந்த விளம்பரம் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வேற யாருக்குமே அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாரி பண்ணீங்க. அதுக்கான உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா சார், என் கணவர், அவரோட பிரதர் அப்படின்றத தாண்டி சார், நானும் ஒரு பாடகியா அவங்களோட உழைப்ப பார்த்து பிரமிப்போம் சார் நாங்க எல்லாமே. ஏன்னா இரவு பகல் பார்க்காம, சாப்பாடு தண்ணி இல்லாம, அவங்க எப்படி அது வேலை செய்வாங்கன்னே தெரியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இவங்களால மட்டும் இதெல்லாம் முடியுது? ஏன்னா பாடகர்கள், பாடகியெல்லாம் கொண்டு வரணும். அது ஒரு பக்கம். சார் பெரிய அது ஒரு கல்யாண வேலை மாரி இது. கல்யாணத்தையும் தாண்டின வேலை சார். கல்யாணமாவது மாப்பிள பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவோம். ஒரு சாப்பாடு போடுவோம். ஒரு மண்டபம் பார்ப்போம். டெ டெக்கரேஷன் சொல்லுவோம். பத்திரிக்கை போய் குடுப்போம் சார். பட் இது அப்படி இல்ல. ஒரு ஒரு புரோகிராமும் ஒரு ஒரு கல்யாணம் பண்ற மாரி சார் அது. 8 நாள் புரோகிராம் அது. 8 நாள் புரோகிராம்ல ஒரு நாளைக்கு 8 புரோகிராம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் போனோனே இன்னொரு ஆர்டிஸ்ட் வரணும். ஒரு ஆடியன்ஸ் போயிட்டு இன்னொரு ஆடியன்ஸ் வரணும். செட்டப் ஆனா ஒண்ணு தான். ம். ஆனா ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருப்பாங்க. அவங்க கரெக்ட்டான டைமுக்கு வரணும். கரெக்ட்டா ஆரம்பிக்கணும். இவ்ளோ ஆடியன்ஸும் வெளியில போயிட்டு வேற ஆடியன்ஸ் உள்ள வரணும். ஸோ இதெல்லாமே ஒரு ஒரு உழைப்பு இல்லாம பண்ண முடியாது சார். அது ஒரு பெரிய நாங்க பார்த்து அவர்ட்ட நெறைய கத்துக்கிட்ட ஒரு விஷயம் சார் அது. அதான் இவரு நெனைக்கிறத அவர் செயலாக்குவார். அது இந்த மாரி 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது, சமயத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருமா? அது அவங்களுக்குள்ள ஏதோ பண்ணிப்பாங்க சார். பேசிப்பாங்க. இது பட் வேண்டாம், இது எங்களுக்கெல்லாம் வேணும். தெரியாது. அது நெறைய டிஸ்கஷன் வரும் சார். "இது ஏன் நீ பண்ண? இது நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. நீ அப்படி செஞ்சிருக்க கூடாதுன்ற" டிஸ்கஷன்லாம் வரும். அ அந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு சார். இவரு சொல்லுவாரு, "வேணாம் அது சரியா வராது" அப்படின்னுவாரு. இல்ல இவரு ரொம்ப அடமா இல்ல பண்ணணுன்னுவாரு. யாரு? லட்சுமணன். லக்ஷ்மண் சொல்லுவாரு சில நேரத்துல. சில நேரத்துல இவரு வேணான்னுவாரு. இல்ல அது பண்ணலான்னு அவரு சொல்லுவாரு. ஸோ ஆனா அத ஒரு சக்சஸா எடுத்துட்டு வந்துருவாங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும். அது லாபமோ, நஷ்டமோ. அது ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நெறைய நஷ்டம் ஆயிருக்கு. ஆனா புரோகிராமா பார்த்தீங்கன்னா, அது பெரிய சக்சஸ் ஆயிருக்கும் அது. நெறைய நஷ்டமும் ஆயிருக்கு. நெறைய நஷ்டம் ஆயிருக்கு சார். எல்லாமே வெற்றி அடையாது சார். ம். எல்லா விஷயங்களும் நம்ம பண்ற எல்லா விஷயமும் வெற்றியில தான் போய் முடியணும்னே இல்ல சார். அதுலேருந்து நம்ம கத்துக்கிறது தான் ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் கிடைக்கிற வெற்றி. அதுலேருந்து நம்ம கத்துக்கிற பாடம் தானே சார். அது மாரி நெறைய விஷயங்கள். இப்ப வெளிநாடு டூர்லாம் போறீங்கல்ல? ஆமாங்க நெறைய சார். வெளிநாட்டு டூர் நெறைய உங்க போயிருக்கோம் சார். லட்சுமணன் சுதி போயிருக்காங்க. இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி எடுத்துட்டு போறீங்க? அது பெரிய கஷ்டமாச்சே. இத்தன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துட்டு இப்படி அங்க போறீங்க. வெவ்வேறு இல்ல நாட்டுக்கு. இதுல வெயிட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் மாத்திரம் தான் சார். கீபோர்ட் மாத்திரம் தான் நம்மளுக்கு வெயிட்டா இருக்கும். ட்ரம்ஸ் எல்லாம் அங்க போய் ஹையர் பண்ணிப்போம் சார். அங்க பண்றீங்க. ஆ க க மத்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும். மத்தது எல்லாமே இப்ப பேசிக்கா என்ன தேவையோ அது மாத்திரம் எடுத்துட்டு போயிடுவோம். அதுல நாங்க என்ன வந்து எங்கள இது பண்ணிப்போம்னா, நெறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு போமாட்டோம். ஏன்னா வெயிட் இவ்வளோதான் அப்படின்றதுனால, எங்களோடத கொஞ்சம் குறைச்சுட்டு, அவங்களோடதுல எங்களோடத ஏதாவது இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ அப்படிதான்
அப்படிதான் நெறைய விஷயம் எடுத்துட்டு போயிருப்போம் சார். இப்ப நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. 2 பேரும் வந்து ஆக்சுவலா புராணத்துல ராம, லட்சுமணன் மாரி அப்படி ஒரு ஆத்மார்த்தமா உங்கள்ட்ட இருந்ததுங்கிறீங்க. அண்ணனுக்கு இப்படி மனசுல ஒரு டிப்ரஷன் இருக்கு. அது எப்படி தம்பிக்கு தெரியாதயே போயிடுச்சு? அல்லது எப்படி தம்பிட்ட சொல்ல ஏன்னா 2 பேரும் மனசு விட்டு பல விஷயங்கள பேசியிருக்காங்க. எப்படி இவருக்கு அது இல்ல தெரியாம இவங்க போயிடுச்சு? எல்லாருக்குமே இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட, ஒரு கோட்டுக்கு மேல ஒரு சிலரால போக முடியாது சார். ரொம்ப டீப்பா போய் ஒரு விஷயத்த இப்ப நானே கூட அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. என்கிட்ட அவர் கேட்டதே கிடையாது. மேலாக்க சிலது சொல்லிப்போம், சிலது பண்ணிப்போம். சிலது எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வலி ஆயிருக்கும். கச்சேரியில சிலது நடந்திருக்கும். சில விஷயம் அவமானப்பட்டிருப்பேன். ஏதோ சொல்லணும்னு நெனச்சா அவர்ட்ட சொல்லுவேன். சொல்லி அவர ஏன் கஷ்டப்படுத்தணும்னு கூட சிலது நான் சொல்லாம இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி இது சொன்னா, நம்ம தம்பி கஷ்டப்படுவானோ அப்படின்னு நெனச்சு கூட அவரு வந்து சொல்லாம இல்ல இருந்திருக்கலாம். அதுக்காக வந்து இல்ல ம் இது வந்து பேசியிருக்கலாம். அவரு வந்து இந்த மாரி பிரச்சனை, இது மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஒரு குடும்பமா நான் அங்க உள்ள இருக்கிறதுனால, எனக்கே வந்து அன்னைக்கு அது ராத்திரி இல்லையா? ஆமா. ஏன்னா 7:30 மணிக்கு அவர பார்க்குறோம். 9 மணிக்கு இந்த மாரி ஒரு நியூஸ் வருதுன்னும்போது, எனக்கே அது ஷாக்கா தான் இருந்தது. ஏன்னா 7:30 மணிக்கு நான் சென்னையில திருவையாறுல அவர பார்க்குறேன். பக்கத்து டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறாரு. அப்ப வராரு. ஏன்னா நானும் அவரும் பெருசா ரொம்ப க்ளோஸாலாம் பேசிக்க மாட்டோம். ஏதோ ஒரு கச்சேரிய பத்தின விஷயங்கள், ஏதாவது கச்சேரிக்கு வருது, புக் பண்றாங்க, இல்ல என்ன புக் பண்றாங்கன்னும்போது அவர் பேசுவார், செய்வார் அவ்வளோதான். மத்தபடி டீப்பாவும் நான் அவர்ட்ட பேசிக்க மாட்டேன். ஆனா எனக்கு அவர் மேல இருக்க மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. நான் கலைமாமணி வாங்குன உடனே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட தான் காமிச்சேன். ம். அது மாரி கலைமாமணி குடுத்துருக்காங்க. ஏன்னா என்னோட வளர்ச்சியில ரொம்ப சந்தோஷப்பட்டவர் அவரு. ஓகே, ஓகே. இந்த மாரி நம்ம கச்சேரிலேருந்து ஒரு பாடகி போய் இப்படி சினிமால ஜெயிச்சிருக்காங்க. பரவாயில்லையே. அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்ப பெருமை. எங்க பேசினாலும் சொல்லுவாரு அவரு. அவங்கலாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அவ்வளோ உழைப்பு போட்டுருக்காங்க. ராப்பகல் பார்க்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா நான் குழந்தை பொறக்கறதுக்கு முதல் நாள் வரைக்கும் கச்சேரி பாடினேன் சார். குழந்தை பொறந்து 1 வாரத்தில கச்சேரிக்கு போயிட்டேன். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்ததுனால பாடகர்களுக்கு, பாடகிக்குலாம் அட்வைஸ் பண்ணும்போது இதெல்லாம் சொன்னதா நான் கேள்விப்பட்டுருக்கேன். இது மாரிலாம் சொல்லுவாரு உங்கள பத்தி அப்படின்னு. ஸோ எனக்கே அது ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்தது. இவருன்னு இல்ல சார். நான் பொதுவாவே சொல்றேன். யாருக்கா ஒரு மன அழுத்தமோ, ஒரு மனசுல ஒரு பிரச்சனையோ இருந்ததுன்னா, யார் உங்களுக்கு க்ளோஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, பேசுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத சால்வ் பண்ணிக்கலாம். ம். ஒரு உயிர் தவிர்த்து பெருசா உலகத்துல வேற எதுவும் கிடையாது சார். இல்ல, இல்ல. உயிர் போனால் மட்டும் தான் திருப்பி கிடைக்காது. இல்ல மத்தது இவ்ளோ எது போனாலும் நம்மளுக்கு இல்ல வந்துரும். இவ்ளோ அநியாயமான தம்பி இருக்கான். எல்லாத்தையும் புரிஞ்சு ஆ. பார்க்கும்போது, அவரு ஏன் அவரு அவங்க பிரதரையும் நினைக்கல பாவம். அவங்க ஃபேமிலியும் நினைக்கல. போனதுக்கப்புறம் இவங்கலாம் எப்படி ஆவாங்க அப்படின்னு நினைச்சு, ஒரு செகண்ட் நினைச்சிருந்தாருன்னா, அவருக்கு ஒரு ஒரே பையன். ஒரே அ பையன். எங்களுக்கு ஒரே பொண்ணு, ஒரே பையன் அவருக்கு. ஒய்ஃப் சைடு அவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்களா? இந்த உங்களுடைய ஆ லட்சுமண் ஃபேமிலி சுதீர். எல்லாருமே அவங்க பேரு என்ன? ராம் ஒய்ஃப் பேரு? நிர்மலா. அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க உங்க ப்ரோகிராம்லாம். ஆமாமாங்க சார். சென்னையில் திருவையாறுலயும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இதெல்லாம் வெளியில அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துப்பாங்க. பார்த்துக்கிறாங்க. பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இருந்தாங்க அப்பாவும். அவங்களுக்கு சங்கீதம் தெரியும். இல்ல, இல்ல சார். மியூசிக் சம்மந்தமா அவங்க வீட்ல வந்து நானும், லக்ஷ்மண் அண்ட் ராமன் சார். அவ்வளோதான். அவ்வளோதான். ம். மியூசிக்ல இருந்தோம். மத்தபடி மேல் விஷயங்கள் பார்த்துக்கிறது, கடை பண்ணும்போது எங்க மாமியார் பார்த்துக்கிட்டாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்குறது, ராமன், லக்ஷ்மண் அவங்களோட பெரிய பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவரு பார்த்துட்டு இருந்தாரு. அவர் போய் வீணையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஃபேமிலியா தான் எல்லாரும் பார்த்துட்டு ஸோ அந்த இருந்தாங்க சார். நிர்மலாங்கிற அவங்க வந்து உங்கள்ட்ட கூட எந்த விஷயத்தையும் சொல்லல. அவரு ஏதோ கொஞ்ச நாளா சரியில்ல. ஏதோ ஒரு மாரி டிப்ரஷனா இருக்காரு. சார் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் வந்து லக்ஷ்மண், ஸ்ருதி அவங்க கிட்ட போய் நீங்க என்ன இன்னைக்கு கச்சேரில என்ன பேமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டேன் சார். அந்த இத வந்து நான் எப்பவுமே மெயின்டெயின் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்க வந்து காதல் திருமணம்ன்றதுனால நான் ரொம்ப எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்க மாட்டேன். நான் விரும்பல அத. ஸோ எங்கேயா பார்க்கும்போது பேசுறது, ஃபங்ஷன்ல பார்க்கும்போது இது பண்றது. நானு அங்க ஆஃபீஸ் போனேன்னா, அங்க பேசுறது. அவ்வளோதானே கண்டி அவங்க ஃபேமிலில என்ன நடக்குது? அவங்க அப்படி நான் போய் இது பண்ணதே கிடையாது இல்ல சார். இப்ப அவங்க ரியாக்ஷன்ஸ் அப்ப கொஞ்ச நாளா அவரு சரியில்ல. ஒரு மாரி அப்செட்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்கல்ல 2 பேரும். அது மாரி கூட ஒண்ணும் பண்ணல அவரு. இல்ல சார். அந்த மாரி எதுவுமே இல்ல. அது இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஏதோ கொஞ்சம் டல்லா இருந்தாரு. ஏன்னு தெரியல. அப்படின்றது தான் எல்லாருமே மெசேஜ் எங்ககிட்ட சொன்னாங்களே கண்டி. அதுக்கு முன்னாடி அவரும் ஆக்டிவா தான் சார் இருந்தாரு. நாங்கலாம் கச்சேரிக்கு போனோம், ஈரோடுக்கு போனோம். நானும் அவரும் தான் கார்ல திருப்பி வந்தோம் டிரைவர் போட்டுட்டு. அப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தாரு. இரும்பிட்டே வந்தாரு. அப்ப நான் வந்த அப்புறம் இவர்கிட்ட கூட சொன்னேன். ரொம்ப இரும்புறாருங்க. கொஞ்சம் பாருங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். மத்தபடி நல்லா ஆக்டிவா தான் சார் இருந்தாரு அவரு. அந்த ஒரு 1 மந்த் ஒரு 15 டேஸா கொஞ்சம் ஏதோ உடம்பு சரியில்லாம இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்படி பண்ணிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கவும் இல்ல அவங்க வீட்ல. ஏன்னா, அவரு வந்து இந்த லக்ஷ்மண் ஸ்துதிங்கிற அழகான இசை குழு இருக்கு பாருங்க.
இத வந்து அவர் ரொம்ப லவ் பண்ணி ஆரம்பிச்சவரு சார் அவரு. 2 பேருமே 2 தூண்கள் மாரி சார். இல்ல லக்ஷ்மண் இவ்ளோ ஸ்ருதி. லவ் பண்ணி ஆரம்பிச்சது வந்து அதான் அனாதைய விட்டு போறாரு பாருங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. அது ஃபேமிலிய விடுங்க. அவரே அது ரொம்ப நேசிச்சு செஞ்சது. இது இவ்ளோ பெரிய காம்படிஷன்ல சார் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலியே கச்சேரி, இது இந்த இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இதுதான் சார். அப்புறம் தான் ஃபேமிலியே அவங்க பார்ப்பாங்க. ம். ராமன் ஆகட்டும், லக்ஷ்மண் சார் ஆகட்டும். 2 பேருமே வந்து ஃபேமிலின்றது இம்பார்ட்டன்ட் வந்து 2வது தான். நாங்க எங்கேயாவது ஃபங்ஷன் போனா நீங்க போங்கன்னுவாங்க. இது பார்த்துக்கணும்னா பார்த்துங்க. குடும்பத்த பெருசா கவனிக்கிறதுன்றது நாங்க பார்த்துப்போம் அது எல்லாமே. ம். அவங்களுக்கு வந்து மெயினா அந்த கச்சேரி தான். அதுதான் அவங்களோட உயிரா இருந்தது. பட் அது பண்ணாரு அப்படின்னும்போது, அது எங்களுக்கே பெரிய ஷாக்கா தான் இருந்தது சார். 5 வருஷம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா இப்ப சார். இதோட 19ல 2019 டிசம்பர் 24த். இப்ப லட்சுமண் ஸ்ருதி எப்படி பழையபடி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல லக்ஷ்மண் ஸ்ருதி ப்ரோகிராம்ஸ்லாம் பண்றோம் சார். பெரிய ஈவென்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஜெனரேஷன் நம்ம பசங்கலாம் எடுத்து பண்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்கலாம் வேற வேற இதுல இருந்தாங்க. ம். படிச்சுட்டு ராமன் சார் பையன் பார்த்தீங்கன்னா, சவுண்ட் இன்ஜினியர் அவரு. ரஹ்மான் சார் கிட்ட. எங்க டாட்டர் வந்து ஃபோட்டோகிராஃபி ரஹ்மான் படிச்சாங்க. சார்ட்ட சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் இருக்காரா? இன்ஜினியரா இருக்காரு. பேரு என்ன அவர் பேரு? மனோஜ். மனோஜ். ஓகே. ஸோ அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா பசங்கள ஏன்னா அவங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் உங்களுக்கு தெரியும்ல சார். அவங்கவங்க ஒரு ஒரு தாட்ல உங்களுக்கு இருப்பாங்க. பொண்ணு இல்லையா? எங்களுக்கு ஒரே பொண்ணு சார். அவ ஃபோட்டோகிராஃபி படிச்சா. இப்ப என்ன ஸோ பண்றாங்க அவங்க? மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்க கிட்ட நம்மளோட இத சொல்ல முடியாது. அப்புறம் இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு இப்ப அவ 2 ஒரு பெரிய ஈவென்ட் எடுத்து பண்ணா. நல்ல சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது அது. ஸோ இப்ப தான் சார் அந்த ஜெனரேஷன் வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ண ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அந்த லட்சுமண் ஸ்ருதி பழைய பழைய இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? வரணும் சார். அது எல்லாரோட ஆசீர்வாதத்திலயும், எல்லாரோட சப்போர்ட்லயும் மறுபடியும் வரணும். அந்த லக்ஷ்மண் ஸ்ருதி சிக்னல்ல மறுபடியும் அந்த கடைய பண்ணணும் அப்படின்ற ஒரு இல்ல பெரிய இன்னைக்கே ஆசை. லட்சுமண் ஸ்ருதி சிக்னல் தானே சொல்றாங்க. பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு சார். பட் எல்லாருமே இருந்தாலும் அந்த லட்சுமண் புதுசா இந்த அது ஊருக்கு வரும். அவரோட பெரிய கனவு சார். லக்ஷ்மணோட பெரிய கனவு அது. என்ன? இந்த கடை வந்து ஒரு பெரிய மியூசிக் ஷாப் வந்து இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான போராட்டங்கள் நெறைய கஷ்டப்பட்டு தான் சார் வந்தாங்க. எதுவுமே ஈஸியா யாருக்குமே கிடைக்கல சார். கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. நெறைய கடன் தொல்லையினால தான் அவரால சொல்லிக்க முடியாது போயிட்டாருன்னு ஒரு செய்தி வருது. சார் கடன் எல்லாருக்கும் தான் சார் இருக்கு. கடன் எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்ல. அவங்கவங்க தகுதிக்கு ஏத்த மாரி கடன் எல்லாருக்கும் இருக்கு சார். பட் அது வந்து அ அது உண்மை கிடையாது தம்பிட்ட சார். சொல்லாதே நெறைய கடன் அவரால கடன் தொல்லை வந்து இந்த கழுத்த பிடிக்கிற அளவுக்கு நெறைய கடன் வாங்கிட்டாரு. ம். அதுவும் பிரபலங்கள்ட்ட வாங்கிட்டாரு. அப்படின்னு ஒரு செய்தி அப்பப்ப அது அந்த மாரி தெரியல அந்த சார். நேரத்துல நெறைய செய்தி பரவிச்சு இல்லையா? சார் அதுதான் சார் நம்மளுக்கு இந்த மீடியா தப்பா நெனச்சுக்காதீங்க. சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அ ஒரு உண்மை இருக்கும் சார். ம். ஆனா அதுல 10 பொய் இருக்கும். நம்ம நெறைய பார்க்குறோம்ல சார். அவங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் எது உண்மைன்றது கூட இருந்தவங்களுக்கும், கூட பயணிச்சவங்களுக்கும் தான் அது தெரியும். நான் பெருசா அதுல இன்வால்வ் ஆகல. எனக்கு அதனால அது என்ன ரீசன் எனக்கு லட்சுமண் வந்து மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரே அந்த அவரு பீரியட்ல. 2, 3 வருஷம் அவரு ரொம்ப அதுக்கப்புறம் கோவிட் வேற வந்துருச்சு சார் ஆமா நம்மளுக்கு. கோவிட் வந்துருச்சு அப்ப. அது இன்னும் நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு விஷயத்த யாருமே பார்த்ததே கிடையாது. ஆமா இல்ல. கோவிட் வந்ததுக்கப்புறம் இப்படி எல்லாருமே வீட்டுக்குள்ள முடங்கி போயிடுவோம். எல்லாம் ஊரே அடங்கி போயிடும் அப்படின்னு நம்மலாம் நெனச்சு கூட பார்த்ததில்ல இல்ல, சார். இல்ல, இல்ல. இவர் இறப்பு, அதுக்கப்புறம் கோவிட் எல்லாம் வரவும் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு மருந்தா இருந்தது எங்களோட பேரன். அப்பதான் பொறந்திருந்தாரு அவரு. ஸோ எங்க டாட்டர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம் இவர. ஸோ அந்த டிப்ரஷன் அந்த கொஞ்சம் மனநிலையில இருந்து அவர கொஞ்சம் அது வெளியில எடுத்துட்டு வந்தது. அவனோட சிரிப்பு, அந்த மழலையோட அந்த இது, அது கொஞ்சம் வெளியில எடுத்துட்டு சரி வந்துச்சு. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போவோம். ம். உங்க கல்யாணமே வந்து லவ் ஸ்டோரி தானே உங்களுது? ஆமா.